சொன்னேன். இப்போ சனி வக்கரமா இருக்குன்னா, என்னோட 28 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 35 வயசு வரைக்கும் போராட்டம் இருக்கும். இத உங்களால இன்னுமே செய்ய முடியாது. நீங்க தடங்கலாடுனா கூட எங்கேயாச்சும் போய் மாட்டிக்குவீங்க. அது என்னன்னா, அது வரைக்கும் காத்திருக்கணும். சொசைட்டி நெறைய பாடம் கத்துக் குடுக்கும். 34 வயசு, 35 வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்கள புஷ் பண்ணி மேல தள்ளி விட்டுரும். அத புரிஞ்சுகிட்டு என்ன செஞ்சோம்னா, அமைதியா இருக்கணும். நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த இடத்துல போய் ஜோசியர் பார்க்க, பரிகாரம் பண்ண, அத செய், இத செய்ன்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் வாலண்டரியா போய் மாட்டிக்குவாங்க. எதுவுமே இல்ல. ரிலாக்ஸா இருக்கலாம். 33, 34 வயசுக்கு மேல சனி வக்கரமானவங்கள தூக்கி மேல ஹைல விட்டுரும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பை விட, வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களுடன் ஒரே ராசியில் சேர்ந்த கிரகங்கள் இன்னும் அடி வாங்கும். அப்ப எந்த ஜாதகத்திலாச்சும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருக்கான்னு முதல்ல பாருங்க. பார்த்துட்டு, அது யார் கூடயும் சேர்ந்து இல்லாட்டினா சந்தோஷம். யார் கூடயாச்சும் சேர்ந்துருச்சுன்னா, அந்த கிரகம் சேர்ந்த கிரகம் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய காரகத்துவம் அடி வாங்கிரும். நெறைய பேருக்கு 2 கல்யாணம் நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாரி தான். அப்போ ஒரு ஜாதகத்த பார்த்தோனே, யாருக்கு 2 கல்யாணம் உங்க குடும்பத்தில நடக்கும்? யார் இந்த ஜாதகத்த விட்டு ஓடி போயிருவாங்க? இப்ப நீங்க கேட்டது வந்து சனியுடன் சேர்ந்த கிரகம் ஒண்ணு வக்ரமா இருக்கு. சனி வக்ரம் இல்ல. சனியோட சேர்ந்த கிரகம் ஒண்ணு வக்ரமா இருக்குன்னா, இவருக்கு திடீர்னு வேலை இடையில போயிரும்.